श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्य गुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அத்திகிரி பேரருளாளனின் உடையார்பாளைய உற்சவம். எம்பெருமான் இன்றும் நம்மை உஜ்ஜீவித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அதில் மிக முக்கியமானது அவனுடைய அர்ச்சாவதாரம். எம்பெருமான் பல திவ்ய தேசங்களிலும் பல ஊர்களிலும் அர்ச்சாமூர்த்தியாக இருந்து நம்மை உஜ்ஜீவித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது யாரும் மறுக்க முடியாது. அந்த அர்ச்சாமூர்த்திகளை ஆழ்வார்கள் தம்முடைய பிரபந்தங்களில் அழகாக பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் பெறப்பட்ட திவ்ய தேசங்கள் திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமானது திருவரங்கம், திருமலை, காஞ்சிபுரம். அதுவும் காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திகிரி அருளாளனின் பிரம்மோற்சவமோ உலக பிரசித்தி பெற்றது. அவனுடைய கருட சேவையை காண கோடிக்கணக்கானோர் பல ஊர்களிலிருந்தும் உலகின் பல மூலைகளிலிருந்தும் வந்து சேவித்து செல்லுகின்றனர். அப்படிப்பட்ட அத்திகிரி அருளாளனின் உடையார்பாளைய உற்சவம். எம்பெருமானின் உற்சவம் என்றால் எதற்காக? நம் அனைவருக்குமாகத்தான். நம்மை குதூகலிக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை அருள் பாலிக்க எம்பெருமான் பலவித உற்சவங்களை கண்டருளுகின்றான். அத்தகைய ஒரு உற்சவம்தான் உடையார்பாளைய உற்சவம். இந்த உடையார்பாளைய உற்சவத்தின் பின்னணி மிகவும் ஆச்சரியமானது. எம்பெருமான் நம்பெருமாளாக அச்சாமூர்த்தியாக இருக்கும்போது 1311 பலவித குழப்பங்களும் போர்களும் திருவரங்கத்திற்கு வந்தன. அங்கோ மாலிகாஃபூர் என்ற அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி போர் தொடுத்தான். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1321 உலுகான் எனக்கூடிய முகமது பின் துக்ளக்கின் அராஜகம் நிகழ்ந்தது. அப்போது பெரியோர்கள் எம்பெருமானை வெளியே கொண்டு செல்ல எத்தளித்து வெளியில் சென்று எம்பெருமான் சுமார் 48 ஆண்டு காலம் தன்னுடைய திருவரங்கத்தை விட்டு இருக்க நேர்ந்தது. நாம் பார்ப்பது ராமாயண காலத்தில் எம்பெருமான் எப்போது ராமனாக அவதரித்தானோ அப்போதுதான் அவன் ராஜ்யத்தினை துறந்து வனம் புகுந்தான் என்பது. ஆனால் அர்ச்சாமூர்த்தியிலும் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே செல்ல நேர்ந்துள்ளது நம் கண்கூடாக வரலாற்றில் தெரியும் உண்மை. சரி, நம்பெருமாள் தான் அவ்வாறு நேர்ந்தார். நம்பெருமாளுக்கு நேர்ந்தது, வெளியில் செல்ல நேர்ந்தது. 48 காலம் எம்பெருமான் திருவரங்கத்தை விட்டு வெளியில் இருந்தார் என்பது இருப்பினும் அது தியாகராஜனான வரம் தரக்கூடிய வரதராஜனான அந்த திவ்ய தேசத்தையும் விட்டு வைக்கவில்லை. இது நிகழ்ந்ததோ சுமார் 17ஆம் நூற்றாண்டு. அந்த 17ஆம் நூற்றாண்டில் மராத்தியர்கள் நம்முடைய ராஜ்யத்தினை ஆண்டு கொண்டிருந்தனர். சிவாஜி நம் அனைவருக்கும் தெரிந்தவர். அவர் சுமார் பூவிருந்தவள்ளி வரை, தென் தமிழகத்தில் செஞ்சி வரை தன்னுடைய ராஜ்யத்தினை கொண்டிருந்தார். அவருக்கு பின், சிவாஜிக்கு பின் அவருடைய மகன் சம்பாஜி ஆட்சிக்கு வந்தார். சம்பாஜியோ சிவாஜியின் அளவுக்கு தன்னுடைய திறமையை பயன்படுத்தினாரா என்பது தெரியவில்லை. எப்போது அவுரங்கசீப் முகலாயன் காஞ்சிபுரத்தினையும் செஞ்சி வரை செல்ல வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்தினை கொண்டு வர வேண்டும் என்று அவனுடைய படைத்தளபதியான உல்லாஹ் கான் மேலும் அவனுடைய மற்ற தளபதிகளை இங்கு போருக்கு அனுப்புகின்றான். 1688
அந்த ஆண்டோ காஞ்சிபுரத்தில் மிக பெரிய போர் மூழ்கிறது. முகலாயர்களுக்கும் அவுரங்கசீப்பினுடைய முகலாய படைகளுக்கும் மராத்தியர்கள் அவர்களுடைய படையானது அந்த படைக்கும் இடையே பெரும் போர். மராத்திய படையினை சாண்டோஜி ராவ் என்பவர் என்ற படைத்தளபதி தலைமை தாங்குகின்றார். அந்த போர் காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய போராக வெடிக்கின்றது. அந்த போரில் முகலாயர்கள் மராத்தியர்களை வீழ்த்துகின்றனர். மராத்தியம் மட்டுமா வீழ்ந்தது? காஞ்சிபுரமே சின்னா பின்னமானது. அதன் பிறகோ அரசியல் நிலை நிலையற்ற தன்மையினை கொண்டிருந்தது. பல போர்கள், அதுவும் வெற்றி பெறுபவர்கள் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை. காஞ்சியினுடைய பொக்கிஷங்களை கொள்ளையடிப்பதிலேயே அவர்கள் முனைந்திருந்தனர். அப்படி இருக்க எம்பெருமானுக்கு நித்திய பூஜைகளும் தடங்களின்றி நடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் நினைக்க, பின் பெரியோர்கள் எம்பெருமானை திருக்கோவிலிலிருந்து வெளியே திருச்சிக்கு அருகில் உடையார்பாளையம் எனுமிடத்தில் ஒரு வனத்திற்கு எழுந்தருளச் செய்து கொண்டு சென்றனர். இது 1688 நிகழ்ந்தது. காஞ்சி நகரில் எம்பெருமான் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? உஜ்ஜீவிக்க முடியுமா? எம்பெருமான் அச்சாமூர்த்தியாக இருந்து நம்மை அருள் பாலித்துக் கொண்டிருக்க, அந்த எம்பெருமான் இல்லாமல் காஞ்சி நகரமே இருண்டிருந்தது. இந்த இருள் சுமார் 22 ஆண்டுகள் காஞ்சியை சூழ்ந்திருந்ததெனலாம். இதனை பெரியோர்கள் தினமும் அழுது கொண்டே அனுபவித்தனர். மேலும் இந்த போர்களெல்லாம் ஓய்ந்து ஆற்காட்டு நவாப்பாக உல்லாஹ் கான் என்பவர் பதவியேற்க, அதன் பின் சிறிதளவு அமைதி திரும்பியது. தோஸ்த் அலி என்பவர் உல்லாஹ் கானை பின்தொடர்ந்தார். அவரது ராஜ்யத்தின் சுமார் 30 ஆண்டுகள் காஞ்சியில் அமைதியே நிலவியது. அத்தகைய நேரத்தில் ராஜா தோடர்மால் உல்லாஹ் கானினுடைய தளபதியாக இருக்க, அவரோ ஆத்தான்ஜியர் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரிய ஆத்தான் திருவேங்கட ராமானுஜஜியர் அவருக்கு சிஷ்யராக இருந்தார். பெரியோர்கள் எல்லாம் கேட்க, ராம் ஜீயரும் ராஜா தோடர்மாலும் எம்பெருமானை அங்கு திருச்சியின் பக்கத்தில் உள்ள உடையார்பாளையம் என்னுமிடத்தில் இருந்து திரும்ப எழுந்தருள பண்ண வேணும் என முயற்சித்தனர். அங்குள்ள உள்ளூர் தலைவர்களோ, நாங்கள் எதற்கு எம்பெருமானை விட வேண்டும்? எம்பெருமான் எங்களிடம் வந்துள்ளார், எங்களுக்கு அருள் பாலிக்க என்று முடியாது என்று கூற, பின் ஒரு சில படைகளை திரட்டி கொண்டு எம்பெருமானை அங்கிருந்து அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டது. தான்ஜியரும் ராஜா தோடர்மாலும் மிகவும் அதிகமாக தன்னுடைய படைகளையும் தன்னுடைய சமயோசிதமான தீர்மானங்களாலும் எம்பெருமான் காஞ்சி மாநகருக்கு மீண்டும் எழுந்தருள பண்ணப்பட்டார். எம்பெருமான் காஞ்சியை அடைந்ததும் காஞ்சியே கோலாகலமானது. அந்த எம்பெருமான் காஞ்சிக்கு திரும்பி வந்தார். உடையார்பாளையம் சென்றார். 1688 உடையார்பாளையம் சென்றதையும் 1710 எம்பெருமான் மீண்டும் காஞ்சியை அடைந்து அனைவரையும் மகிழ்வித்ததையும் தெரிவிக்கும் வண்ணமே உடையார்பாளைய உற்சவம் நடைபெறுகின்றது. எம்பெருமான் எப்போது காஞ்சியை அடைந்தாரோ அந்த தினத்தில் எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம். உலகமே வையகமே எதிர்பார்க்கும், வையகமே எதிர்கொள்ளும் அந்த அருள் கிடைக்க, அருளை வேண்ட துடிக்கக்கூடிய அந்த பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருந்தது. முதல் நாள் முடிந்து விட்டது. எம்பெருமானோ தன்னுடைய முதல் நாள் முடிவில் தான் இங்கு காஞ்சியை அடைய முடிந்தது. அதனால்தான் இன்றும் 2ஆம் காப்பாக எம்பெருமான் 2ஆம் காப்பு உற்சவம் செய்து கொள்ளுகின்றான். சரி, இத்தகைய சான்று எங்குள்ளது என்றால், தாயார் சன்னதிக்கு வெளியில் உள்ள அந்த கல்வெட்டில் இந்த சம்பவங்கள் அழகாக பதியப்பட்டுள்ளது. அதில் 1688 முதல் 1710 வரை நடந்த சம்பவங்கள், எப்படி எம்பெருமான் மீண்டும் எழுந்தருளினார் என்பதை பற்றியும்
தெளிவாக அந்த கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமாவதாரத்தில் நடந்தது போன்று, நம்பெருமானுக்கு நடந்தது போன்று காஞ்சியில் வரதராஜனுக்கும் வனம் செல்ல நேர்ந்தது, உடையார் பாளைய வனம் செல்ல நேர்ந்தது என்பதையே இந்த உற்சவங்களும் கல்வெட்டும் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. எம்பெருமான் எதற்காக இவ்வாறு வனம் புக வேண்டும்? நம் அனைவருக்குமாகத்தான். இந்த திருக்கோவில்களில் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளதே நமக்கு அருள்பாலிக்க, நமக்கு உஜ்ஜீவனம் தருவதற்கே. அப்போது எம்பெருமானின் இந்த உற்சவங்களில் நாமும் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு நிறைய கைங்கரியங்களை, எப்படி ஆண்டாள் எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொன்னது போல நித்திய கைங்கரியங்களில் ஈடுபட்டு மகிழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.